இப்போது நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு, கருவேப்பிலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்கணும். நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக அரைப்படாது. இப்போ மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காய் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஒரு சொம்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு நல்லா இதை அழுத்தி விடுங்க. இப்போ நான் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு சக்கை வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். உங்களுக்கு லெமன் வேண்டானாலும் பரவாயில்ல, அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இப்போ நான் போட்ட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். நான் போட்ட இந்த நெல்லிக்காய் ஜூஸ் 2 கிளாஸ் அளவு வந்திருக்கு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்களும் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடித்து உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க.